அன்னாள் சாமுவேலை கூட்டிட்டு தேவாலயத்துக்கு வரும்பொழுது கோராவின் குடும்பம் பூமிக்குள்ள போன பொழுது அதை பார்த்த எல்லா இஸ்ரவேலுடைய தலைமுறையெல்லாம் அங்க நிக்கிறான். 16 தலைமுறைக்கு முன்னால் அந்த குடும்பத்தில் ஒரு கோர சம்பவம் நடக்குது. கோராவின் குடும்பம் பூமியால் விழுங்கப்படுது. இதை பார்த்த அவர்களுடைய தலைமுறை, எத்தனாவது தலைமுறை இப்போ 16 ஜெனரேஷன்ஸ். நீ மறந்துடலாம், அவர் மறக்க மாட்டார். உனக்கு மனிதர்கள் செய்தது அவர் மறக்கவே மாட்டார். உன்னைய கனம் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா கனம் பண்ணியே அவர். 16 தலைமுறைகள் கழிச்சு 17வது தலைமுறையா சாமுவேல் வெளியே வர்றான். நம்பர் 17 அப்படின்னா பைபிள்ல பிரேக் த்ரூன்னு அர்த்தம். பிரேக் த்ரூ ஆண்டவர் எப்படி தருவாருன்னு சொல்றேன். நம்ம சாதாரண அந்த உலகத்துல என்ன நினைப்போம்னா, தேங்கி கிடப்பது உடைந்தால் பிரேக் த்ரூ. ஒரு டேம்ல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி இப்படி உடைஞ்சு வெளியே வந்தா அது பிரேக் த்ரூ. ஆண்டவர் தண்ணியே இல்லைனாலும் தண்ணியை வர வச்சு அதுக்கப்புறம் உடைய வைப்பார். கெட் ரெடி ஃபார் யுவர் பிரேக் த்ரூ இன் தி சீசன். உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடக்கட்டும். அன்னாள் சாமுவேலை தேவாலயத்துக்கு கொண்டு வந்த பொழுது எந்த குடும்பம் பூமிக்குள்ள போகும் பொழுது அதை பார்த்தார்களோ அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் அங்க வந்து நிக்கிறாங்க. God will make sure that every eye that saw your downfall will also see your upliftment. எந்தெந்த கண்ணெல்லாம் நீ விழுந்ததை பார்த்ததோ அதே கண் நீ உயர்த்தப்படுவதையும் பார்த்து